விரைவில் நடைபெற இருக்க இடைத்தேர்தலுக்கு அதிமுகலேருந்து விலகின அந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு தயக்கம். திமுக எங்களுக்கு பிடிக்காது, ஜென்ம விரோதி ரைட்டு. இவங்க என்னடா இது சின்ன குழந்தையெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு ஒரு வெறியில் தான் அதிமுக ஓட்டு போடுறாங்க. அவங்க போய் திருப்பி இவங்களோட போய் சேர்ந்தா அந்த மக்கள் எவ்வளோ டென்ஷனாக வாங்கி பாருங்க. திருப்பி போக முடியுன்றீங்க. அங்கே ஒன்றை கவ்வை கொடுத்து இன்னொன்று அடிப்பாங்க. ஆனால் இப்போ விஜய்க்கு லாஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழிச்சு விட்டீங்கல்ல, திருப்பி நாங்கள் நிற்கிறோம். அதிமுக வேற ஆளை போடுவாங்க. நாங்கள் எங்கள் ஆள் ஏற்கனவே நின்னவொடனே திருப்பி நிற்க வைப்போம். நாங்கள் ஜெயிச்சா ஜெயிச்சுக்கிறோம், நீங்கள் அதை காசு வாங்கிட்டு அப்படி போயிருங்க. முதலமைச்சர் விஜய் அவருடைய மேனேஜர் அவர்களுக்கு வந்து தனி ஆலோசகர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவர் தான் பிளான் போட்டு கொடுத்தது இந்த வெற்றிக்கு. குழந்தைகிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், பெண்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், வயதான பெண்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு பிளான் போட்டு கொடுத்து அவர் தான். அதனால அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. திஷாவுக்கு ஏதாவது கொடுத்துருவாருனாலும் தப்புன்றீங்க, மேனேஜருக்கு ஏதாவது கொடுத்தாலும் தப்புன்றீங்க. அப்போ யாரு தான் கொடுக்குறது? தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து நியமிக்க போகிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுக இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும். மாணிக்கம் தாக்கூர் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இப்போ அவர் சொன்னது நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் தலைவர் பதவி கொடுப்பாங்க. செல்வ பெருந்தகை திமுக இணையத்துக்கும் வாய்ப்பு. ராகுல் காந்தி வீடு பக்கமே சேர்க்க மாட்டார். பின்னி அந்த கட்சியில் போய் ஓரஞ்சாரத்தில் உட்காந்துட்டு இந்த மரியாதையே இருக்காது. தலைவராக இருக்கும்போதே மரியாதை இல்லை. அப்போ அங்கிட்ட ஒரு மரியாதையாக வெளியே வர்றது தான் அவருக்கு மரியாதை. விரைவில் நடைபெற இருக்க இடைத்தேர்தலுக்கு வந்து அதிமுகலேருந்து விலகின அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க சார், அவங்க வந்து பதவி விலகியிருந்தாங்க, அதிமுகலேருந்து விலகப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. பல செய்திகளும் வந்து வெளிவருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 3 கட்சி போட்டி போடுது. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த திமுக குழந்தைகளை குழந்தைகளின் ஆதரவு, பெற்றோர்களை கவர்ந்து தாத்தா பாட்டிகளை தெருவுக்கு இழுத்து ஓட்டு போடருக்கு வர வைத்த ஒரு கட்சி இருக்குது. இந்த 2 கட்சி மீறி ஒரு கட்சிக்கு ஓட்டு விடுது அதிமுகன்னு. அப்போ எவ்வளோ வெறியில் இருந்திருப்பாங்க பாருங்க ஓட்டு போடுறது. திமுக எங்களுக்கு பிடிக்காது, ஜென்ம விரோதி ரைட்டு. இவங்க என்னடா இது சின்ன குழந்தையெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு ஒரு வெறியில் தான் அதிமுக ஓட்டு போடுறாங்க. அவங்க போய் திருப்பி இவங்களோட போய் சேர்ந்தா அந்த மக்கள் எவ்வளோ டென்ஷனாக வாங்கி பாருங்க. திருப்பி போக முடியுன்றீங்க. அங்கே ஒன்றை கவ்வை கொடுத்து இன்னொன்று அடிப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ விஜய்க்கு லாஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி கழிச்சு விட்டீங்கல்ல, திருப்பி நாங்கள் நிற்கிறோம். அதிமுக வேற ஆளை போடுவாங்க. நாங்கள் எங்கள் ஆள் ஏற்கனவே நின்னவொடனே திருப்பி நிற்க வைப்போம். இல்லை வேறு யாரையாவது நிற்க வச்சு நாங்கள் ஜெயிச்சா ஜெயிச்சுக்கிறோம், நீங்கள் அதை காசு வாங்கிட்டு அப்படி போயிருங்கன்றாங்க. அந்த 4 பேர் வாழ்க்கை நாசம்தான். அந்த லாஜிக் தெரியாமல் அங்கே ரிசைன் பண்ணிட்டாங்க டக்கு 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 டக்கு. இப்போ என்னன்னா, திருப்பி போய் எப்படி நிற்பீங்க? இப்போ ஒரு ஓட்டு போடாமல் உங்களுக்கு போட்டிருக்கோம், ரிசைன் பண்ணிட்டு வந்து திருப்பி நான் அந்த கட்சியில் போய் நிற்கிறேன்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் அந்த 4 பேர் வாழ்க்கை நாசம்தான். அந்த 4 பேருக்கு நன்றின்ற மாதிரி தான் போகும். அப்புறம் விஜய் அவர் ஆட்களை நிறுத்தி அதில் ஏதாவது 1-2 சீட்டு வந்தாலே பெருசு. நான் ஏற்கனவே வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த நிலையிலும் அவங்களுக்கு வந்து பதவி வந்து கொடுக்கப்படல. ஒரு ஏமாற்றம் தான் அவங்களுக்கும் சொல்லப்படுது. இப்போ இந்த 4 பேருக்கும் வந்து ஒரு ஏமாற்றம். அவர் சிவி சண்முகம் சேரலையேம்மா கட்சியில், இன்னும் தனியாக தானே இருக்கார் அவர். இல்லை ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களே சார். யாருக்கு? தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தார். இப்போ என்ன பண்ண போகிறார்? அவர் நிலைமை இப்போ அதிமுகலே இல்லையே. அவர் அதிலே இல்லை, இதுலேயும் இல்லை. கடைசியில் அவர் தெருவில் இழுத்து விட்டு போயிட்டார். புரியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து சிவி சண்முகத்தை நடுத்தரில் விட்டு போனது யார்? எஸ்பி வேலுமணி. அப்போ எஸ்பி வேலுமணி போய் திருப்பி போய் ஜாயின் அடிச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த இதில் எல்லாம் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பயங்கரமாக ஓடிச்சு, கமலஹாசன் படம், பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷனில், புன்னகை மன்னன். பார்த்துருப்பீங்க. பாட்டு கேட்டுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படமாக இருக்கும். ஆனால் அது பயங்கரமான லவ் ஸ்டோரி, பயங்கரமாக ஓடிச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ் அது. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கமலஹாசன் ரேகாவை லவ் பண்ணுவாப்புல. 2 பேரும் போய் தற்கொலை பண்ணுறேன்னா அவள் செத்து போயிடுவான். இவர் பொழைச்சி ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி போயிடுதா? ஏன்னா அது செத்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி மலையிலேருந்து குதிப்பாங்க. ஒரு மரக்கிளை என்ன பண்ணுவோன்னா கமலஹாசனுடைய சட்டையில் குத்தி இவரை காப்பாற்றிடும். ரேகா போய் கீழே வரைக்கும் விழுந்து பீஸாக மண்டை உடஞ்சி செத்து போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டே இருந்துட்டு திருப்பி ரேவதி வரும். இவர் ரேவதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார். அவங்க அப்பா விடுவானா? ஏன்டா என் மகளையும் கூப்பிட்டு போய் கொண்டுட்டு
நீ வந்து ஜாலியாக இருக்க அப்படிங்கும்போது உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னா கடைசியில் வெடிகுண்டு வச்சு யாரை கொண்டுருவாரு? கமலஹாசன். புரியுதா உங்களுக்கு? ஸோ கொண்டு ரேவதியும் காலி பண்ணி விட்ருவாங்க. எந்த படத்துடைய கதை தான் அப்போ பார்த்துருப்பாரு எஸ்பி வேலுமணி, இவர் சிவி சண்முகம் பார்த்துருப்பாரு சின்ன காலேஜில் படிக்கும்போது அந்த படத்தை. அந்த மாதிரி தான் இப்போ இவர் ஆக்கிட்டார். சிவி சண்முகத்தை கொண்டு போய் பலிகடா ஆக்கிட்டு இவர் போய் சேர்ந்துட்டார் டக்குன்னு, திருப்பி எடப்பாடியோட ஜாயிண்ட் ஆகிட்டார். அப்போ சிவி சண்முகோட வாழ்க்கை கேட்பாங்களா இல்லையா அவங்க வீட்டில்? ஸோ இப்போ அதில் தான் இப்போ வந்து என்னென்னா இவருக்கு வந்து இப்போ எதிரி யாருக்கு? சிவி சண்முகத்துக்கு எதிரி வந்து யார்? எடப்பாடியார் கிடையாது. முதல் எதிரி எஸ்பி வேலுமணி. அப்படி இருக்கும்போது அவங்க என்னத்தை போய் எங்கே போய் எலெக்ஷன் நின்று இன்னும் என்னத்தை பண்ணுறது? கொண்டு போய் மரத்தில் தள்ளி விட்டு ஆளை காலி பண்ணி விட்டான். இப்போ இன்னி இருந்தான்னா இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கார். பார்க்கலாம் இடைத்தேர்தல் வரும்போது என்ன நடக்குதுன்னு. சார், அதை தொடர்ந்து வந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய மேனேஜர் அவர்களுக்கு வந்து தனி ஆலோசகர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அப்புறம் அஜித் மேனேஜரை கூப்பிட்டாமா ஆக்குவாங்க? அவர் மேனேஜர் தான் நம்ம கூப்பிட்டு ஆக்குவாங்க. விஜய் மேனேஜரை கூப்பிட்டு தானே ஆக்கியிருக்காங்க. விஜய் மேனேஜர் அவர் கூடயே இருந்தவர் இவ்வளோ வருஷமாக. அதுக்காக நியாய தர்மப்படி நான் இவர் வந்து பண்ணோம் அப்படின்னா இவருக்கு நான் என் கூட இருந்தவங்களுக்கு சலுகை பண்ண மாதிரி இருக்கும். அதனால் அஜித் மேனேஜரை கூப்பிடுங்க, அவரை வந்து வேணால் இந்த பதவி கொடுத்து முதலமைச்சரோட அட்வைஸராக கொடுக்கலாம், இல்லைன்னா வடிவேல் மேனேஜரை கூட வர சொல்லி அந்த பதவி கொடுக்கலான்னா கொடுப்பாங்க. அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குது? அவர் தான் பிளான் போட்டு கொடுத்தது இந்த வெற்றிக்கு. குழந்தைகிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், பெண்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், வயதான பெண்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு பிளான் போட்டு கொடுத்தது அவர் தான். அதனால அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? த்ரிஷாவுக்கு ஏதாவது கொடுத்துருவாருனாலும் தப்புன்றீங்க, மேனேஜருக்கு ஏதாவது கொடுத்தாலும் தப்புன்றீங்க, ஆதவர்ஜனா கொடுத்தாலும் தப்புன்றீங்க. அப்போ யாரு தான் கொடுக்குறது? இவங்க ஆளுகளை கூப்பிட்டா கொடுக்க முடியும்? எடப்பாடியார் இப்போ பையனை கூப்பிட்டு இந்த மேனேஜரை எதாவது போடுங்க, சிஎம்மோட அட்வைஸராக போடுங்க, நான் போட முடியும்? அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்கள தான் போட முடியும். நீங்கள் விஜய் வந்து தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்ல, அவருக்கு எதிரான கருத்துக்களே நீங்கள் கேள்விகளாக கேட்குறீங்க. ஆனால் பார்க்க விஜய் ரசிகை மாதிரியே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பூரா விஜய்க்கு எதிரான கேள்வியாக இருக்கும். அதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இது மட்டும் இல்லாமல் வந்து சிபிஎம் சண்முகம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ரொம்ப வருங்காலத்தில் நல்ல மனுஷன் அவர். வருங்காலத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரே கட்சியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குது? மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஓகே தான், மாறினா நல்லது தானே. எம்ஜிஆர் இருக்கும்போதே முயற்சி பண்ணாங்கம்மா. அது எம்ஜிஆர் கலைஞர் இருக்கும்போதே பெரிய முயற்சி நடந்தது. டெல்லியில் அந்த முயற்சி பண்ணாங்க, பட் ஆனால் அது நடக்கலை. அப்போ விட்டாங்க. இப்போ காலங்கள் மாறும்போது பண்ணுறது தானே. புரியுதா உங்களுக்கு? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இருக்கோ இல்லையோ, இருந்தால் நல்லது தான், இல்லைனாலும் நல்லது தான். இதில் என்ன இருக்குது? இப்போ ஆல்ரெடி அந்த ஒரு பேச்சு வந்து பேசப்பட்டதா சொல்லப்படுது. இருக்கட்டும், இப்போ என்ன தப்பு இருக்குன்றேன். அப்படி ஆனால் என்ன தப்பு இருக்குது? இந்த கட்சிக்கு எதிராக தானே சார் அதிமுக உருவாச்சு. இப்போ இந்த ரெண்டு கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி உருவாகும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்கல்ல. நீங்கள் பழைய அமிதாப் பச்சன் படம்லாம் பாருங்கம்மா, கேடிவியில் போடுவாங்க. இதெல்லாம் ரஜினி படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க அம்மா வளர்க்க முடியாமல் ஒரு பிள்ளையே குட்ஸில் ஏற்றி விட்டுரும். அந்த குட்ஸ் இந்த பக்கம் போயிடும், இன்னொரு பையன் இந்த பக்கம் போயிடுவான். கடைசியில் அந்த குடும்ப பாட்டை பாடினோடனே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வில்லனை பழி வாங்குவாங்க. புரியுதா அவங்களுக்கு? இனந்தை கைகள் படாத மாதிரி நிறையா படத்தில் அண்ணன் தம்பி இருப்பான், பிரிஞ்சிருவாங்க. பில்லாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து தீன்னு ஒரு படம், ரஜினி படம், அதுலேயும் அதே கதை தான். அண்ணன் தம்பி ரெண்டு பேர், தம்பி இன்ஸ்பெக்டரு, அண்ணன் கொள்ளைக்காரன், இப்படி இருக்கும். சில கதையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவை கொண்டுருவாங்க. பசங்க அப்பாவை கொண்டு குழந்தைங்களை கொல்லும்போது அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு வந்து ட்ரெயினில் ரெண்டு விதமாக ஏற்றி விட்ருவாங்க. அப்போ ஒருத்தன் வந்து கொள்ளைக்காரன் ஆயிடுவான், இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவான், இல்லைன்னா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடுவான். கடைசியில் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம அப்பாவை கொண்டவங்க தான் வில்லன்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து பழி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இது திரைப்படங்களில் வர்றது தான். எம்ஜிஆர் படத்தில் யாதவங்கி பாராட்டு பார்த்து எம்ஜிஆர் படத்தில் ஒன்று எடுத்தாங்க, அதில் அதே மாதிரி தான். அண்ணா தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த குடும்ப பாட்டை பாடி தான் ஒன்று சேர்ந்து வில்லனை பழி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வில்லன் இப்போ விஜய் இப்போ அவர்கள் வந்து வில்லனாக நினைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே திரைப்படத்தை ஒட்டிய ஒரு வாழ்க்கை தான் வாய்ப்பு இருக்குது. அது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து நியமிக்க போகிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுக இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. நடக்கட்டும், நல்லது தானம்மா.
மாணிக்கம் தாக்கூர் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி இதுக்கு தான் மாணிக் தாக்கூர் ஆசைப்பட்டு களத்தில் இறங்குனதே. இப்போ அவர் சொன்னது நடந்துருச்சு, கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் தலைவர் பதவி கொடுப்பாங்க, அவருக்கோ ஜோதிமணிக்கோ கொடுப்பாங்க. ஜோதிமணி இப்போதைக்கு அந்த இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாப்புல, ஏன்னா செலவு பண்ண வேண்டியது வரும், ஆளை கூட்ட ஜோதிமணி கூடலாம் 4 பேர் கூட வர மாட்டாங்க. ஸோ அதனால் மாணிக் தாக்கூர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னா கூட ஒரு பொறுப்பு கொடுத்தாகணும்ல. அதனால் மாணிக் தாக்கூர் தான் அடுத்த தலைவராகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது செல்வப்பிறந்தையை திமுக இணைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தாராளமாக வாய்ப்பு இருக்குது. இனி அவர் காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ண போகிறாரு? ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவர் தலையில் தூக்கி போட்டாங்க. இனி ராகுல் காந்தி வீடு பக்கமே சேர்க்க மாட்டார். இப்போ இனி அந்த கட்சியில் போய் ஓரஞ்சாரத்தில் உட்காந்துட்டு இந்த மரியாதையே இருக்காது. தலைவராக இருக்கும்போதே மரியாதை இல்லை. அப்போ அங்கிட்டு அவர் மரியாதையாக வெளியே வர்றது தான் அவருக்கு மரியாதை, புரியுதா? அதனால் வந்துடுவார். சிதம்பரம் அவர்கள் வந்து சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு எதிர்நிலையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தாவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாவேக்கான்னு சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ தேர்தலுக்கு பிறகு வந்து திமுக அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிலாம் சொல்லவே இல்லையே ஒன்றும். ஏற்கனவே நம்ம பேசும்போது சொன்னோம்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே மத்திய அரசுன்னு வரும்போது, மத்தியில் பாஜக எதுக்குன்னு வரும்போது திமுக தயவு இல்லைன்னா காங்கிரஸை நாய் கூட மதிக்காது அப்படின்ற மாதிரி. அவர்களுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. காங்கிரஸ் வந்து 0. ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்தால் தான் அது 1, 2ன்னு மாறும், 10, 20ன்னு. ஆனால் காங்கிரஸ் முடிஞ்சிச்சு, அகில இந்திய அளவில் ஒன்றுச்சு. தமிழ்நாட்டில் கடைசி நேரத்தில் இந்த 2 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு சைரன் காரில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அதுவும் பிடிங்கி விட்டுரும், அப்படியே போக வேண்டியது. ஏன்னா திமுக கூட இருக்க அந்த உறவையும் வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸுக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது அப்படி இல்லைம்மா. இப்போ அரசியல் சட்டத்தில்னா ஒரு டைவர்ஸ் பண்ணால் தான் இன்னொரு கல்யாணமே பண்ண முடியும். டைவர்ஸ் பண்ணாமல் மனைவியோடையும் வாழ்கிறேன், அந்த 3வது வீட்டு பொண்ணோடையும் வாழ்கிறேன்னா வாழ முடியாது. அது சட்டத்தில் இடம் கிடையாது. அது வந்து சட்டம் ஒத்துக்காது. சிதம்பரம் ஆசைப்படலாம், ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லைல்ல. தாவேக்காவோட உறவு வைத்து கொண்டு திமுகவோடையும் உறவாடணும்னா அப்படி அது நடக்கவே நடக்காது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பிறந்த வைக்க நன்றி.